அன்பான மாணவர்களே, இன்று உங்கள் பாடப்புத்தகத்தில் இறுதி வினாவாக அமைந்த மீட்டல் பயிற்சி 3 உள்ள வினாக்களை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக பார்ப்போம். ஆகவே மீட்டர் பயிற்சி 3 முதலாவது வினாவாக ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமுகி வடிவ மெழுகுக்குட்டி உள்ளது. முதலாவது வினா, மெழுகுக்குட்டியில் உள்ள மெழுகின் கன அளவை காண்க. ஆகவே சதுரமுகியின் கன அளவு என்று சொன்னால் நீளம் தர அகலம் தர உயரம். இங்கே நீளம் அகலம் உயரம் சதுரமுகிக்கு என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். ஆகவே முதலாவது வினாவுக்கான விடை கன அளவு சமன். ரெண்டு பேரும் நீளம் அகலம் உயரம் சமனண்டா ஒரு பக்க நீளம். அவை நீளம் தர நீளம் தர நீளம் மூன்றையும் பெருக்க வேண்டும். அவை நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? 6. அவை 6 தர 6 தர 6. அதை பெருக்கினீங்கள் என்றால் 216 சென்டிமீட்டர் கனமாகும். இரண்டாவது வினா, மேற்குறித்த விடையை முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுக. ஆகவே மேற்குறித்த விடை என்றால் 216 சென்டிமீட்டர் கனம். ஆகவே 216 என்ன செய்ய வேணும்? 2ஆல் பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா 108. 1 பேர் மட்டும் பிரியுங்க. 2ஆல் பிரித்தா 54. இனி 2ஆல் பிரிக்கலாம் 27. இனி 3ஆலாம் பிரிக்கலாம் 9. 3ஆல் பிரித்தா 3. 3ஆல் பிரித்தா 1. ஆகவே 216 சமன் 2 தர 2 தர 2 தர 3 தர 3 தர 3 இவ்வாறு அமையும். அடுத்த மூன்றாவது வினா பாருங்கள். மெழுகுக்குட்டியை உருக்கி சதுரமுகி வடிவமுள்ள வேறு 2 மெழுகுக்குட்டிகள் செய்யப்படுகின்றன. இதை உருக்க போறோம். இந்த 216 சென்டிமீட்டர் மெழுக உருக்க போறோம். உருக்கி போட்டு வேறு 2 மெழுகு குட்டிகள் செய்யப்பட்டன. அவற்றின் ஒரு பக்க நீளம் முழுவன் பெருமானங்களின் ஒவ்வொரு மெழுகுக்குட்டியினதும் ஒரு பக்கத்தின் நீளத்தை வெவ்வேறாக காண்க. அவை என்ன செய்ய போறோம் என்றால், மெழுகுக்குட்டியை உருக்கி சதுரமுகி வடிவம் உள்ள வேறு 2 மெழுகுக்குட்டிகள் செய்யப்படுகின்றன. இது என்ன செய்ய போறோம் என்றால் உருக்க போறோம். உருக்கிறோம்னு சொன்னா கன அளவு மாறாது. இதுல என்ன செய்ய போறோம் என்றால் 2 மெழுகுக்குட்டிகள் செய்ய போறோம். 2 மெழுகுக்குட்டிகள் செய்ய போறோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மெழுகுக்குட்டியின் பக்க நீளம். பாருங்கள், சதுரமுகி வடிவம் உள்ள. இப்போது மூன்றாவது பகுதியை பார்ப்போம். மெழுகுக்குட்டியை உருக்கி சதுரமுகி வடிவம் உள்ள வேறு 2 மெழுகுக்குட்டிகள் செய்யப்படுகின்றன. வேறு 2 மெழுகுக்குட்டிகள் செய்யப்படுகின்றன. அவற்றின் ஒரு பக்கத்தின் நீளம் முழுவன் பெருமானங்களின் ஒவ்வொரு மெழுகுக்குட்டியினரும் ஒரு பக்கத்தின் நீளத்தை வெவ்வேறாக காண்க. இங்கே பாருங்கள், இந்த மெழுகுக்குட்டியை உருக்கி செய்ய போறோம் என்று சொன்னால் அங்கே இந்த மெழுகுக்குட்டியின் கன அளவு மாறாமல் இருக்க வேண்டும். 2 மெழுகுக்குட்டி செய்ய போறோம் என்று சொன்னால் இங்கே உண்மையா செய்யும் பொழுது 216 என்ன எழுதலாம்? 2 3ஆம் அடுக்கு தர 3 3ஆம் அடுக்கு. இதை 2ஆல பிரிக்கணும். இதை 2ஆல பிரிச்சிங்கள் என்று சொன்னால் இப்ப இதுதான் கன அளவா வரப்போது. புதிய இதுக்கு 2 மெழுகுக்குட்டி செய்தோம் என்று சொன்னால் கன அளவு மாறக்கூடாது. 2ஆ சுருக்கினீங்கள் என்று சொன்னால் அங்கே 2 2ஆம் அடுக்கு தர 3 3ஆம் அடுக்கு. இந்த வினாவில் இந்த 3ல் இந்த இது என்பது பிழையானதாக அடிக்கப்பட்டு விட்டது நினைக்கிறோம். உண்மையிலே அது என்னென்று வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வினாவில் இது 8 மெழுகுக்குட்டிகள் என வரப்பட்டால் 8 மெழுகுக்குட்டிகள் என வரப்பட்டால் இந்த வினாவை அணுகக்கூடியதாக இருக்கு. நாங்கள் அந்த வினாவை இப்பொழுது 8 என வந்தால் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். பாருங்கள், இந்த வினாவில் மாற்றம் இருக்கிறது. அதை 8 என வச்சுக்கொண்டு நாங்கள் செய்ய போறோம். பாருங்கள், 216 சென்டிமீட்டர் கனத்தை என்ன செய்ய வேணும்? 8ஆல பிரிக்க வேணும். புதுசு கன அளவு என்னென்னு வரும் சொன்னால்
2 கணம் தர 3 கணம். அது என்ன செய்ய வேணும்? 8ஆல் பிரிச்சிங்கள் என்றால் இந்த 2 அடுக்கும் 8 வெட்டுப்படும். ஏன் 2 அடுக்கு 8. ஆகவே புதுசிண்ட கனளவு 3 கணம் என்றால் அது வீக்கணமாக இருந்தால் வீக்கணம் சமன் 3 கணம். ஆகவே வி என்றது பக்க நீளம். ஆகவே புதுசிண்ட பக்க நீளம் எவ்வளவா இருக்கும்? 3 சென்டிமீட்டராக காணப்படும். ஆகவே வினாவில் 2 வரும் பொழுது அங்கே நாங்கள் ஒரு பக்க நீளத்தை முழுவெண்ணில் காண முடியாமல் இருக்கும். ஆகவே முழுவெண்ணில் காண வேண்டும் என்று சொன்னால் இங்கே 8 என்று வர வேண்டும். அல்லாவிட்டால் 27 மெழுகுக்குட்டிகள் என வர வேண்டும். அப்படி வரும்பொழுதுதான் நாங்கள் இங்கே பக்க நீளத்தை காணக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினாவை பார்ப்போம். உருவில் காணப்படும் உருளை வடிவ பாத்திரத்தில் நிலற்றப்பட்டுள்ள பகுதியில் 550 மில்லிலிட்டர் நீர் உள்ளது. அப்பாத்திரத்தின் கொள்ளளவை மதிப்பிடுக. அவை கொள்ளளவை மதிப்பிட வேண்டும் என்று சொன்னால் கொள்ளக்கூடிய முழு அளவு. அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான் இருக்கிறது நீர். இதை வச்சுக்கொண்டு பிரித்து கொண்டு போகணும். அடுத்து பிரிக்கும் பொழுது இங்கே 3. இது ஒரு அளவு, இது ஒரு அளவு. 3 பகுதியாக பிரித்தா நிரம்பும். இது 550 550 550. 550 எத்தனை பேருக்கு வேணும்? 3 ஆள். 0 3 5 15 ஒரு மிச்சம் 15 மட்டும் 16. இவ்வளவு என்னது? மில்லி லிட்டர். விடை 1 லிட்டரும் 650 மில்லி லிட்டரா. அடுத்த மூன்றாவது வினா. நீளம் அகலம் உயரம் ஆகியன முறை 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு கனவுருவாவுடைய பாத்திரத்தின் கொள்ளளவை காண்க. கொள்ளளவை காணணும் என்று சொன்னால் முதலாவது வினா. கொள்ளளவு என்னென்று வரும்? கொள்ளக்கூடிய அளவு. நீளம் தர அகலம் தர உயரம். 848 தர 10 480 சென்டிமீட்டர் கனம். 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர் என்றா இது 480 மில்லி லிட்டர். இரண்டாவதாக 6 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கும் போது அந்நீரின் கன அளவை காண்க. நீரின் கன அளவு பாத்திர அடியும் அகலமும் மாறாது, ஆனால் உயரம் மாற போறது. நீரின் கன அளவு என்ன வரும்? நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் தர அகலம் தர உயரம். நீளத்தில் மாற்றம் இல்லை, 8 சென்டிமீட்டர். அகலம் 6 சென்டிமீட்டர். உயரத்துக்கு தான் மாற்றம். எவ்வளத்துக்கு? 6 சென்டிமீட்டர் உயரத்தான் நீர் இருக்கின்றது. 8 48 48 6 பெருக்க. 6 8 48 4 மிச்சம் 6 4 24 4 28. 288 சென்டிமீட்டர் கனம். இவ்வளவு எத்தனை மில்லி லிட்டர்? 288 மில்லி லிட்டர் ஆகும். அடுத்து நான்காவது வினா. வட்டம் தொடர்பான பின்வரும் பதங்களை வரிப்படங்களை கொண்டு விளக்குக. வட்டம் தொடர்பான விடயத்தில் நான் என்று சொன்னால் இங்கே வட்டத்தின் பரிதியில் உள்ள ஏதாவது 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு. இந்த வட்டத்தின் பரிதி என்றால் இந்த வட்டத்தில் இதுல இருக்கிற ஏதாவது 2 புள்ளி இணைச்சிங்கள் என்றால் என்ன வரப்பொழுது? நான் உருவாக போகிறது. ஏதாவது 2 புள்ளி இணைச்சிட்டு என்ன செய்வீங்க? பெயரிடுவீங்கள். ஏ இது பி. பின்வரும் பதங்களை கொண்டு வரிப்படங்களை கொண்டு விளக்கு. அதைத்தான் கேட்டிருக்கிறார்கள். வரிப்படங்களை கொண்டு வாறு படங்களை கீறிவிட்டீர்கள் என்றால் போதுமானது. இரண்டாவது வினாவாக வட்டத்தின் வில்லானது எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம். வட்டத்தின் வில் என்பது பொழுது இங்கே நாங்கள் நான் இணைக்கும் பொழுது, அதாவது 2 புள்ளிகள் இணைச்சா நான் வரும். இந்த 2 புள்ளிகள் இணைக்க இந்த பக்கத்தால் இருக்கிற வில்லு, அதாவது
இந்த பகுதியானது வில் என அழைக்கப்படும். இதுதான் என்ன வரப்போகுது? வில்லாக அமையப்போகுது. அப்ப வில் 2 வகைப்படும். என்னது? ஒன்று சீறிவில், மற்றது பேரிவில். மூன்றாவதாக ஆரைச்சிறை. ஆரைச்சிறை என்று சொன்னால் 2 ஆரைகளாலும் ஒரு வில்லாலும் அடைக்கிற பகுதி. ஆகவே ஆரை என்று சொன்னால் வில்லிலிருந்து மையத்துக்கு வரைகிறது. இந்த வட்டத்தின் பரிதியில் இருக்கிற புள்ளிக்கும் மையத்துக்கு இடைப்பட்ட தூரம் தான் ஆரை. ஆகவே 2 ஆரைகளாலும் இந்த வில் பகுதியாலும் அடைக்கப்படுகிற பகுதி தான் என்னவா இருக்க போகிறது? ஆரைச்சிறையாக இருக்க போகிறது. நான்காவதாக வட்டத்தின் துண்டம். வட்டத்தின் துண்டம் என்பது வில்லாலும் நாணாலும் அடைக்கப்படும் பகுதி. ஆகவே வில்லாலும் நாணாலும் அடைக்கப்படும் பகுதி என்றா பாருங்கள், நான். ஆகவே இதன் 2 பேரும் இந்த பகுதி வில்லாலும் நாணாலும் அடைக்கப்படும் பகுதி. இது நான், இது வில். ஆகவே நாணாலும் வில்லாலும் அடைக்கப்படும் பகுதி என்னென்று அழைக்கப்படும்? வட்டத்தின் துண்டம் என அழைக்கப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், நாங்கள் நான், வட்டத்தின் வில், ஆரைச்சிறை, வட்டத்தின் துண்டம் என்பது தொடர்பாக கற்றிருக்கின்றோம். நான் என்பது வட்டத்தின் பரிதியில் உள்ள 2 புள்ளிகளை இணைக்கும் பொழுது உங்களுக்கு நான் உருவாகும். ஆரைச்சிறை என்று சொன்னால் உங்களுக்கு வட்டத்தில் என்ன ஆரைகளாலும் 2 ஆரைகளாலும் ஒரு வில்லாலும் அடைக்கப்படும் பகுதி. அதே போல வட்டத்தின் துண்டம் என்பது ஒரு நாணாலும் ஒரு வில்லாலும் அடைக்கப்படும் பகுதி. அப்போ 2 துண்டம் பெற போகிறது. ஒன்று சின்ன துண்டம், மற்றது பெரிய துண்டம். சிறிய துண்டம் சீறி துண்டம், பெரிய துண்டம் பேரி துண்டம். அதே போல வட்டத்தின் வில் என்பது ஏதாவது 2 புள்ளி எடுத்தீங்க என்றால் அந்த வில்லு. அதே போல இது பெரிய வில்லு. ஆகவே அந்த 2 புள்ளியம் என்று சொல்றது நான். இந்த 2 புள்ளியம் எடுத்தீங்க என்றால் இந்த வில்லு, இந்த பெரிய வில்லு. ஆகவே இது சீறி வில், இந்த நீலக்கோட்டால் காட்டப்பட்டது பேரி வில் என அமையும். அடுத்த 5வது வினாவை பாருங்கள். தரப்பட்டுள்ள எண்கோட்டினை கொண்டு கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பொருத்தமான விடையை அடப்புக்குறியினுள்ளே இருந்து தெரிந்தெடுத்து எழுதுக. முதலாவது ஏயின் மூலம் காட்டப்பட்டுள்ள எண். ஏயின் மூலம் காட்டப்பட்டுள்ள எண் என்று சொன்னால் பாருங்க, இந்த இது 0க்கும் 1க்கும் இடையில இருக்கு. 0க்கும் 1க்கும் இடையில இருந்தால் 0க்கும் 1க்கும் இடையில வருகின்ற பெருமானத்தை இங்கே காட்டும். 3 விடைகள் தரப்பட்டுள்ளது. 1/2, மறை 0.5, அரை. என்ன விடை? அரையாக காணப்படும். இரண்டாவது எஃபின் மூலம் காட்டப்பட்டுள்ள எண். எஃபின் மூலம் என்றால் மறை 1க்கும் மறை 2க்கும் இடையில வருகின்ற பெருமானம். இதுதான் எஃப். மறை 1க்கும் மறை 2க்கும் இடையில வாரது. மறை 2.5 இல்லை, மறை 1.5. இது அமையும். மறை 3 அமையாது. மறை 1.5 ஆகும். மூன்றாவது பி, டி ஆகியவற்றின் மூலம் காட்டப்பட்டுள்ள எண்களுக்கேற்ப எது ஆகும்? பிக்கும் டிக்கும் இடையில பி எது? இது டி. பிக்கும் டிக்கும் வந்தா மரம் 3க்கும் 0க்கும் விடப்பட்டது. மரம் 3க்கும் 0க்கும் விடப்பட்டது என்றால் என்னென்னு வரும்? மரம் 3 விட சின்ன. மரம் 3 விட என்னவா இருக்க போகுது? சின்னனா இருக்குமோ? மரம் 3 விட பார்த்தீங்கன்னா வலப்பக்கமாக போய்க்கு எண்கள் அதிகரித்து கொண்டு செல்வதை காணலாம். மரம் 3 விட இது பெருசா இருக்கவன். அதே போல 0 விட மரம் 3 என்னவா இருக்கணும்? சின்னனா இருக்கும். மரம் 3 விட 0 பெருசோ? மரம் 3 பெருசு 0 விட இல்லை. மரம் 3 0 விட சின்ன. இந்த விடைதான். நான்காவது சி, டி, இ ஆகியவற்றின் மூலம் காட்டப்பட்டுள்ள எண்களுக்கேற்ப சி எது? இது. டி எது? இது. இ எது? இது.
இந்த 3 எண்ணையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல எது பெருசு? சி என்பது 2.5, இ என்பது 0.5, டி என்பது மறை 3. ஆகவே சய 2 தான் பெருசு, இதை விட இது சின்ன. ஆகவே 2.5 இங்கே மறை 2.5 வருமா? ஓ, ஏன் இங்கே இ என்பது என்னவா இருக்க போறது? மறை 0.5 மறை 3. ஆகவே இது அமையும். ஆனா இந்த குறி அமைகிறதா? இல்லை. மறை 3 பெருசு வராது. அப்ப மறை 3 விட சய 0.5 பெருசு. பாருங்க, மாறிகள் இருக்கிறார்கள். மறை 5.5 பெருசு, மறை 0.5 விட 2.5 பெருசு. ஆகவே இந்த 3வது விடையானது பெறப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து 6வது வினா, பின்வரும் சமநிலைகளை எண்கோட்டின் மீது வெவ்வேறாக குறிக்க. முதலாவது எக்ஸ் பெரிது 2, 2 விட எக்ஸ் பெரிது சமனாக இருக்கிறதா? இல்லை. 2 விட பெரிது என்று சொன்னால் 2க்கு வட்டத்தை போட வேண்டும். சரியா? 2 விட பெரிது, ஆவே எங்கால் அதிகரிக்கும்? 2 விட பெரிது இங்கால். ஆவே இதை நிறந்திட்டி காட்டும். அதே போல 2வது வினா, எக்ஸ் சிறிது மறை 1, மறை 1 எங்கே இருக்கிறது? மறை 1க்கு சமனா இருக்கா? இல்லை. மறை 1 விட சின்ன. மறை 1க்கு சமனா இல்லாவிட்டால் இதுல வளையம் மாதிரி போட வேண்டும், நிறந்துகிட்ட கூடாது. மறை 1 விட இங்கால சின்ன. ஆவே இந்த பெருமானம் பெறும். அடுத்த வினா, எக்ஸ் சிறிதல்ல சமன் 3, 3க்கு சமனா இருக்கும், அல்ல 3 விட சின்னனா இருக்கும். ஆவே 3க்கு சமன் என்றபடியா இதில் என்ன போடணும்? இவ்வாறு நிறந்திட்டி காட்ட வேண்டும். பின் 3 விடை சிறிது. ஆவே 3 விட சிறிது என்றால் இங்கால். அடுத்து 4வது வினா, மறை 2 சிறிது எக்ஸ் சிறிதல்ல சமன் 3. அவை மறை 2ஐயும் மறை 3ஐயும் குறிப்போம். மறை 2க்கு சமனா இருக்கோ? இல்லை. ஆவை இங்கே வளையம், இங்கே 3க்கு சமனா இருக்கிறது. ஆவை இங்கே நிறந்திட்டப்பட வேண்டும் பட்டம். ஆவை மறை 2 சிறிது எக்ஸ் சிறிதல்ல சமன் 3. ஆவை இங்கே பாருங்க, மறை 2 3 குறிச்சிட்டு. அவை மறை 2 விட எக்ஸ் பெருசு. மறை 2 விட பெருசுன்னா இங்கால வரும், இங்கால வர போறது. அதே போல 3 விட சின்ன என்றால் இங்கால வர போகுது. ஆவி இது 2க்கும் என்னவா இருக்க போகுது? இடையில் அமைய போறது. ஐந்தாவது, 0 சிறிதல்ல சமன் எக்ஸ் சிறிது 5, 0க்கு சமன். அவை இங்கே நிறந்திட்டப்படும். இங்கே 5க்கு சமன் இல்லை, ஆவே நிறந்திட்ட கூடாது. சைவரை விட பெருசு, 5 விட என்னவா இருக்கணும்? சின்ன. ஆவே இவ்வாறு அமையும். ஆவே இது எண்கோட்டில் நீங்கள் இந்த இதுகளை குறித்து கொள்ள வேண்டும். அடுத்து 7வது வினாவை பாருங்கள். தரப்பட்டுள்ள ஆள்கூட்டு தளத்தின் மீது ABCDEFG என குறிக்கப்பட்டுள்ள புள்ளிகளின் ஆள்கூறுகளை வரிசைப்பட்ட சோடிகளாக எழுதுக. அவை எழுதுவீர்கள் A, B, C, D, E, F, G. தரப்பட்ட உள்ளது. இங்கே பாருங்கள், A இனது ஆள்கூறு. ஆவே A என்ற புள்ளி எடுத்தீங்கள் என்றால் இதுண்ட எக்ஸ் ஆள்கூற பார்ப்பீர்கள் 2, y ஆள்கூற பார்ப்பீங்க 2. ஆவே 2,2. B என்ற ஆள்கூறை பார்த்தீர்கள் என்றால் B எங்கே இருக்கிறது? இங்கே. ஆவே இதுண்ட எக்ஸ் பெருமானம் என்னது? 0. y பெருமானம் 5. ஆவே 0,5. சீனது ஆள்கூறை பார்த்தீர்கள் என்றால் எது சி? இங்கே இருக்கிறது. ஆவே அதுண்ட எக்ஸ் பெருமானம் என்னவா இருக்கிறது? 0. y பெருமானம் மறை 3. ஆவே 0, மறை 3. D பெருமானத்தை பார்ப்போம். இங்கே இருக்கிறது. ஆவே மறை 4. y பெருமானம் என்னவா இருக்க போகுது? 0 இருக்க போகுது.
அவை மறை 4 கம 0. ஈனது விடை இங்கே இருக்கிறது. அவை எக்ஸ் அச்சில் 4 வையின பிரமாணம் 0. அவை 4 கம 0. எஃபினது விடை எஃப் இந்த அவை அதிண்ட எக்ஸால் ஒரு மறை 2 வையால் ஒரு மறை 4 அவை மறை 2 கம 4. ஜீனதால் ஒரு இங்கே எக்ஸினதால் ஒரு மறை 1 வையினதால் ஒரு மறை 6 அவை மறை 1 கம மறை 6. அவை நேரடியாகவே நாங்கள் அந்த வரிப்படத்தை அவதானித்து ஆள்கூறுகளை எழுதக்கூடியதாக இருக்கும். எக்ஸ் கம y அச்சுக்கள் வழியே மறை 5 தொடக்கம் 5 வரையுள்ள ஒரு ஆள்கூட்டு தளத்தை வரைக. ஆகவே நீங்கள் உங்களோட கொப்பியில் 2 செங்குத்தான கோடுகளை வரைய வேண்டும். 2 வெட்டும் புள்ளிகள் 0 இருக்கும். சம இடைவெளியில் நீங்கள் புள்ளிகளை குறித்தல் வேண்டும். 1 2 3 4 5 என. அதே போல் இடது பக்கம் மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 என குறிப்பீர்கள். அதே போல் இங்கே நிலைக்குத்து அச்சில் மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 என குறிப்பீர்கள். அதே போல் 1 2 3 4 5 என குறிக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், முதலாவது வினாவாக மேற்குறித்த ஆள்கூட்டு தளத்தின் மீது எக்ஸ் சமன் மறை 2 ஆவை எக்ஸ் சமன் மறை 2 என்பது சிவப்பு கோட்டால் வரையப்படுகிறது. ஆவை எக்ஸ் சமன் மறை 2 என்று சொன்னால் எக்ஸின் ஆள்கூறுகள் என்னது மறை 2ஆகவே இருக்கும். வையின் ஆள்கூறுகள் மாறப்போகிறது. ஆவை அந்த கோட்டுக்கு பேர் தான் எக்ஸ் சமன் மறை 2. ஆவை எக்ஸ் சமன் மறை 2 சொன்னால் இங்கே அதன் அர்த்தம் வைக்கு சமாந்தரமாக அமையும். ஆவை மறை 2 எவ்வாறு அமையும்? இவ்வாறு அமையும். மறை 2 கோடு அவ்வாறு அமைய போகிறது. அதே போல y சமன் 3 y சமன் 3 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்னது, நீலக்கோடால் வரைகிறோம். y சமன் 3 வையாள்கூறுகள் எல்லாம் இந்த கோட்டில் 3ஆகத்தான் இருக்கு. அவை வையாள்கூறுகள் 3ஆ இருக்கும் என்று சொன்னால் அது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக அமையும். அவை எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக சொன்னால் இங்கே நாங்கள் y சமன் 3 என்ற கோடை வரைவோம். அவை எக்ஸ் சமன் 3 என்றால் அடுத்ததாக எக்ஸ் சமன் 5. அவை எக்ஸ் சமன் 5 என்று சொன்னீங்கள் என்றால் இங்கே பச்சை கலரால் காட்டுகிறோம். எக்ஸ் சமன் 5 ஆவை எக்ஸ் சமன் 5 என்று சொன்னால் உங்களுக்கு தெரிய வேணும் என்னது, எதுக்கு சமாந்தரமா இருக்கும்? எக்ஸ் சமன் 5 என்பது y அச்சுக்கு சமாந்தரமாக அமையும். ஆவே எங்கே வரப்போறது? இங்கே இறுதிக்கோட்டில் வரப்போறது. அடுத்து அதே போல அடுத்ததாக தரப்பட்டுள்ளது y சமன் மறை 4. y சமன் மறை 4 என்பது எதுக்கு சமனாக இருக்க போகிறது? எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக இருக்க போகிறது. அதாவது y ஆள்கூறுகள் எல்லாம் மறை 4ஆகவே இங்கே காணப்படும். அவை y சமன் மறை 4 என்பது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக காணப்படும். ஆகவே இது மறை 4. இப்போது பாருங்கள், உங்களிடம் கேட்கப்பட்ட அடுத்த வினா இரண்டாவதாக மேலே வரைந்த வரைவுகளின் வெட்டுப்புள்ளியின் ஆள்கூறுகளை எழுதுக. இது முதலாவது வினா. இரண்டாவது வினாவுக்கானது வெட்டுப்புள்ளியின் ஆள்கூறுன்னு சொன்னால் இந்த புள்ளி ஏ. அடுத்து எங்க வெட்டும்? இங்கே வெட்ட போறது பி. அதே போல இதுல வெட்டுகிறது சி. அதே போல இதுல வெட்டுகிறது. ஏயினது ஆள்கூறு என்னது? மறை 2 கம 3. ஏயினது ஆள்கூறு மறை 2 கம 3. பியினது ஆள்கூறு இங்கே 5 கம 3. சியினது ஆள்கூறு எக்ஸ் அச்சு 5 y அச்சு மறை 4.
5 கம மறை 4 டியின் அதால் ஒரு என்னென்ன வரும் மறை 2 கம மறை 4 ஆகவே நேரடியாகவே இந்த வரைவிலிருந்து நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். பின்வரும் அளவு தொகுதியில் ஒரு முக்கோணியின் பக்கங்களாக இருக்கத்தக்க தொகுதிகளை தேர்ந்தெடுக்க. அப்ப இந்த முக்கோணியில் எடுத்தீங்க என்று சொன்னால் இந்த 3 பக்கத்தில் ஏதாவது 2 பக்கங்கள் எடுத்து கூட்டினீங்க என்றால் ஏதாவது 2 பக்கங்கள் எடுத்து கூட்டினீங்க என்றால் ஏதாவது இருபக்க கூட்டுத்தொகை பெரிதா இருக்கணும். இதை விட 3ஆம் பக்கத்தை விட 3ஆம் பக்கத்தை விட ஏதாவது மற்ற 2 என்னவா இருக்கணும் பெரிதா இருந்தா தான் வரையலாம். அது பாருங்க 4.2 5.3 கூட்டினீங்க என்றால் இந்த 2 கூட்டுத்தொகையும் 3ஆம் பக்கத்தை விட கூடவா வருதோம். அது 4.2 5.3 கூட்டினீங்க என்றால் எவ்வளவு 9.6 6 விட என்னவா இருக்கும் பெருசா இருக்கும். ரைட். இதையும் கூட்டினீங்கன்னா இதை விட பெருசா இருக்கும். 11.3 4.2 விட பெரிதா இருக்கு. 5.3 வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா 6 4.2 10.2 5.3 விட என்னவா இருக்கும் கூடவா இருக்கு. ஆவே முக்கோணி அமைக்கலாம். 12.3 வச்சிங்க என்றால் இதை கூட்டினீங்க என்றால் 12.3 5.7 6.6 கூட்டினீங்க என்றால் இங்க 11 என்றால் 12. ஆகவே 12.3 சமன் 12.3. ஆகவே சமனாவாரபடியால் முக்கோணி அமைக்கலாமோ அமைக்க முடியாது. ஆகவே ஒரு தவறு பிழை என்று சொன்னால் நேரடியாகவே அமைக்க முடியாது என எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா இங்கே 8.5 வைத்துக்கொண்டு பார்த்தீங்க என்றால் 3.7 4.3 கூட்டினீங்க என்றால் இது 2 கூட்டினீங்கன்னா எவ்வளவு 8. 8 என்பது 8.5 விட என்னவா இருக்க போகுது சின்னனா இருக்க போகுது. 3ஆம் பக்கத்தை விட பெரிதா இருந்தால் மட்டும்தான் அமைக்கலாம். ஆவே அமைக்க முடியாது. இங்க 15 வச்சுக்கொண்டு 9 22 கூட்டினீங்க என்றால் 9 சக 12 21. ஆவே 15 விட பெருசு. இது சரி. இனி 9 வச்சிருப்போம் 15 12 கூட்டினீங்க என்றால் 27. ஆகவே 3ஆம் பக்கத்தை விட பெருசு. இனி 12 வச்சிருந்தீங்கன்னா 15 9. இதுவும் சரி இதுவும் சரி. ஆகவே என்ன செய்யலாம் அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இங்கே முக்கோணிகள் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது 2 பக்கங்கள் எடுத்து கூட்டினீங்கள் என்றால் அது மற்ற பக்கத்தை விட பெருசாக இருந்தால் மட்டும்தான் அமைக்கலாம். சமனாக வந்தாலோ குறைய வந்தாலோ முக்கோணிகளை அமைக்க முடியாது. அடுத்த வினாவாக பக்கங்களின் நீளங்கள் பின்வரும் அளவுகளாக இருக்குமாறு உள்ள முக்கோணிகளை அமைக்க. அவை 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் உள்ள முக்கோணி வரையணும் என்று சொன்னால் பாருங்க. முதல்ல ஒரு கோடை வரைஞ்சு இதில் 8 சென்டிமீட்டரை குறிக்கணும். இதில் இருந்து வெட்டி எவ்வளவு ஒரு 6 சென்டிமீட்டர். இது அளவிடை படம். இப்படி வெட்டினீங்க என்றால் 10 சென்டிமீட்டர். அது முதல்ல 8 சென்டிமீட்டர் நீளமான கோட்டை வரைவோம். ஆகவே ஒரு முதலில் கிடைக்கோடு வரையுங்கள். இவ்வாறு கோடொன்றை வரைவீர்கள். இப்பொழுது வட்டாரி எடுங்கள். வட்டாரியத்தை நினைவீங்கள். இங்கே பூஜ்ஜியத்தில் வைப்பீர்கள். 8 சென்டிமீட்டர் கோடுங்க இருக்கு. 8 சென்டிமீட்டர் புள்ளியை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இப்பொழுது வட்டாரியை எடுத்து அந்த 8 சென்டிமீட்டரை இங்கே அளந்தாச்சு. இப்போ என்னவீங்கள் இதில் ஒரு புள்ளியில் வச்சு இதை வரையுங்க. இவ்வாறு வரைவீர்கள். இப்பொழுது மாற்றி அந்த புள்ளியிலிருந்து இங்கே வரைவீர்கள். அப்போ எவ்வளவு 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் நீளமான கோட்டை வரைந்து விட்டோம். அடுத்து 6 சென்டிமீட்டர்.
ரூலரில் இருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்து வரைய வேண்டும். பாருங்கள், இங்கே 6 சென்டிமீட்டர் நீளத்தை குறைப்போம். வட்டாரியில் 6 சென்டிமீட்டர் எடுத்து வரைவோம். பாருங்கள், 6 சென்டிமீட்டர் எடுத்த பிறகு இந்த முனையில வச்சு என்ன செய்ய வேணும்? ஒரு வில் ஒன்று வரைய வேணும். வில் ஒன்று வரைஞ்சிங்க என்றால் இப்படி வரைவீர்கள் பெருசா. அதே போல இந்த முனையிலிருந்து எத்தனை சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர். ஆகவே இப்பொழுது வட்டாரி எடுத்து 10 சென்டிமீட்டர் அளப்போம். இந்த புள்ளியிலிருந்து 10 சென்டிமீட்டருக்கு என்ன வேணும்? இந்த புள்ளி 10 சென்டிமீட்டர். இங்கே வரப்போகிறது. வட்டாரியை இப்போ 10 சென்டிமீட்டர் மட்டும் அளவும். இப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த புள்ளியில் வைத்து இங்கே வெட்டுங்கள். வெட்டினீங்கள் என்று சொன்னால் பாருங்கள், இங்கே 2 வெற்ற புள்ளியை இணைக்க வேண்டும். 2 வெற்ற புள்ளியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரூலரை வச்சு இணையுங்கோ. இந்த புள்ளியை இணைச்சிங்கள் என்றால் இது இவ்வாறு அமையும். இப்பொழுது இந்த புள்ளியை இணைச்சிங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முக்கோணம் அமைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க, இதை இணைச்சிங்கள் என்று சொன்னால் இந்த அளவுகளை நீங்கள் முக்கோணத்தில் குறித்து விட்டால் போதுமான. இது 8 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். ஆகவே நீங்கள் முக்கோணிகளை வரையும் பொழுது இவ்வாறு அடிமட்டத்தையும் வட்டாரியையும் கொண்டு வரைதல் உங்களுக்கு இதாக இருக்கும். அதாவது புள்ளிகள் வழங்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு புள்ளிகள் வழங்கும் பொழுது இவ்வாறு வில்லுகளை வெட்டுவதற்குத்தான் உங்களுக்கு புள்ளிகள் பார்க்கப்படும். நீங்கள் ரூலரை கொண்டு இப்படியெல்லாம் நேரடியாக அளந்து முக்கோணத்தை வரைய முடியாது. அடுத்த வினா பாருங்கள். 6.3 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், 8.2 சென்டிமீட்டர். இந்த முக்கோணியை வர வேண்டும் என்று சொன்னால் இதில் நீளம் கூடியது 8.2 சென்டிமீட்டர். 8.2 கிடையாடுப்போம். இதுல இருந்து இது 6.3, இது 3.2. இதை விட இது ரெண்டும் கூட கூட்டினால் இந்த புள்ளியை வச்சிங்கன்னால் இந்த புள்ளியும் கூட்டிங்கன்னா 3ஆம் பக்கத்தை விட கூட வரும். முக்கோணியை அமைக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 8.2 சென்டிமீட்டரை நாங்கள் இப்பொழுது வரைவோம். முதலில் ஒரு கோட்டை எடுங்கள். இப்பொழுது வட்டாரி எடுத்து 8.2 சென்டிமீட்டரை நீங்கள் வரைய வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பூஜ்ஜியத்தில் வைக்க வேண்டும். இங்கே 8.2 நீங்கள் அவதானியுங்கள். இவ்வளவு மட்டும் 8.2 வர வேண்டும். இப்பொழுது அந்த வட்டாரியை விரித்து 8.2 மட்டும் வளர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வட்டாரி எடுத்து இங்கே வைத்து இவ்வாறு வெட்டுவீர்கள். பின்பு அந்த புள்ளியிலிருந்து இவ்வாறு வெட்டுவீர்கள். இப்பொழுது எவ்வளவு? 8.2 வரைந்து விட்டோம். இப்போது இந்த புள்ளியிலிருந்து எவ்வளவு? 6.3. 6.3 நீங்கள் இனங்காணோடு முதலில் 6ஐ தாண்டி சிறிய கோடுகள் 3. இப்பொழுது அங்கே பூஜ்ஜியத்தில் வைத்து 6.3க்கு வட்டாரியை அளத்தல் வேண்டும். இப்பொழுது இந்த புள்ளியிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 6.3 வெட்ட வேண்டும். இவ்வாறு பெரிதாக வெட்டுங்கள். அடுத்து இந்த புள்ளியிலிருந்து எவ்வளவு வெட்ட வேண்டும்? 3.2. இப்பொழுது வட்டாரியை கொண்டு 3.2 என்ற புள்ளி அளவுங்கள். 3.2 அளந்து விட்டோம். இப்போது வட்டாரியை இந்த முனையில் வைத்து இவ்வாறு வெட்டுங்க. இவ்வாறு வெட்டி நீங்கள் இங்கே வெட்டுப்படவில்லை. என்ன செய்ய வேண்டும்? வட்டாரியை கொண்டு இதில் வச்சுட்டு மீண்டும் இந்த புள்ளியை அளவுங்கள். இவ்வாறு வெட்டுப்படும். வெட்ட பின்பு இந்த புள்ளியையும் என்ன வேணும்? இணைக்க வேண்டும். இணைச்சிங்கள் என்றால் இந்த புள்ளியையும் இந்த வெற்ற புள்ளியை இணையுங்கள். அதே போல இந்த புள்ளியை இணைக்க வேண்டும். இப்பொழுது அளவுகளை எழுதிவிட்டால் போதுமானது. இது 8.2 சென்டிமீட்டர். இது எவ்வளவு? 6.3.
3 சென்டிமீட்டர், இது 3.5 சென்டிமீட்டர். அவை இவ்வாறு நீங்கள் முக்கோணியை வரையக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். ஏபி சமன் 7.2 சென்டிமீட்டர், பிசி சமன் 5 சென்டிமீட்டர், ஏசி சமன் 6.7 சென்டிமீட்டர் ஆக உள்ள முக்கோணி ஏபிசியை அமைக்க. ஏபிசியில் எடுத்தீங்களா முக்கோணியில ஏபி எவ்வளவு? ஏபி 7.2. அதே போல பிசி 5 சென்டிமீட்டர், ஏசி 6.7 சென்டிமீட்டர். முதலில் முக்கோணி அமைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு கோட்டை வரைவோம். ஏபி என்ற கோட்டு வரைகிறதுக்கு ஒரு கோட்டை முதலில் அளப்போம், வரைவோம். இப்பொழுது அடிமட்டத்தையும் வட்டாரியும் எடுப்போம். வட்டாரி எடுத்து என்ன வேணும்? நீங்கள் ஏபி என்பது 7.2 அளக்க வேண்டும். 7.2 அளப்போம். இப்பொழுது 7.2 7.2 இப்பொழுது அளப்போம். இவ்வளவு 7.2. 7.2 முதலில் வெட்டுங்கள். இவ்வாறு வெட்டினீங்கள் என்றால் ஏபி என்ற வில்லிப்பா வெட்டப்பட்டு விடும். ஏபியை நாங்கள் இப்ப கீறி விட்டோம். இப்ப ஏயிலிருந்து சியை வரைய வேண்டும். ஏயிலிருந்து சி எவ்வளவு? 6.7 சென்டிமீட்டர். 6.7 சென்டிமீட்டரை வட்டாரியை கொண்டு வரைவோம். இங்கே பூஜ்ஜியத்தில் வச்சு 6.7, 6.5, 6.6, 6.7. 6 தாண்டி பெரிய சின்ன கோடு இருக்கு, 5 அலகு. அதை தாண்டி 2 கோடு. இப்பொழுது 6.7 வரைவோம். பாருங்கள், அங்கே 6.7. அடுத்த பிறகு இந்த ஏ என்ற புள்ளியில வச்சுக்கொண்டு நீங்க வில்ல வரைய வேண்டும். நீங்க முதலாம் தரம் வரையக்கையே பெரிய வில்லா வரையுங்க. இவ்வாறு வரைவீர்கள். இப்பொழுது பியிலிருந்து சி 5 சென்டிமீட்டர். இப்போது பாருங்கள், வட்டாரியை மீண்டும் எடுத்து அந்த பூஜ்ஜியத்தில் வைத்து எவ்வளத்தை அளக்க வேண்டும்? 5 சென்டிமீட்டர் அளக்க வேண்டும். இங்கே 5 சென்டிமீட்டரே அளந்து போட்டோம். இப்போது பி என்ற புள்ளியில வச்சுட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும்? முதல் வரையப்பட்ட வில்லை வெட்டக்கூடியவாறு இந்த வில்லை வரைய வேண்டும். இந்த புள்ளி. இப்போது என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், இந்த புள்ளியை இணைக்க வேண்டும். அடிமட்டத்தை கொண்டு அந்த புள்ளியில இணைச்சு கொள்ளுங்கள். இவ்வாறு இணைப்பீர்கள். அதே போல இந்த புள்ளியை இணைச்சிங்க என்றால் இரண்டு சந்திக்கிற புள்ளி தான் என்னவா வர போறது? சியாக அமைய போறது. இப்போது அளவை குறியுங்கள். இது 7.2 சென்டிமீட்டர். அதே போல ஏசி என்பது 6.7 சென்டிமீட்டர். பிசி என்பது 5 சென்டிமீட்டர். இப்பொழுது பாருங்கள், இரண்டாவது மேற்குறித்த முக்கோணியில் கோணம் ஏபிசியின் பெருமானத்தை காண்க. இந்த கோணத்தை அளக்க வேண்டும். பாமானியர் தான் நாங்கள் அளக்க வேண்டும். பாருங்கள், பாமானி என்ன செய்வீர்கள்? இவ்வாறு வைப்பீர்கள். இங்கே பூஜ்ஜியத்தோட பொருந்தக்கூடியதாக பாமானியை வைக்க வேண்டும். இப்போது வளகோணம். வளகோணமும் இந்த கோடு வாரது இந்த கோணத்தை பார்க்க வேண்டும். இது 0, 10, 20, 30, 40, 50, 60. 60 தாண்டி 2 பாகை நிற்கிறது. 62 பாகை ஆகும். உங்கள் அந்த பெஞ்சிலிருந்த தடிப்புகளை பொறுத்து கோணத்தின் அளவு மாறுபடக்கூடியதாக இருக்கும். 60 பாகை, 61 பாகை, 62 பாகை, 63 பாகைகள் வந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கு. உங்களுக்கு 60 பாகை கிட்ட விட வரும் என்று சொன்னால் அந்த பெருமானத்தை நீங்கள் சரியாக கண்டதாக கருதப்படும். உங்களுக்கு வருகின்ற கோண பெறுமதியை அளந்து நீங்கள் எழுத வேண்டும். ஒரு குறித்த நபர் கையறுக்க தொலைபேசியை பயன்படுத்தும் போது ஒருவர் ஒரு நாளில் பெற்ற தொலைபேசி அழைப்புகளுக்காக எடுத்த நேரங்கள் கிட்டிய நிமிடங்களில் கீழே தரப்பட்டுள்ளன. 3, 2, 5, 10, 1, 3, 7, 3, 4, 6, 2, 4, 3, 8, 11, 4, 3, 2.
இத்தரவுகளின் வீச்சை எழுதுக. இவ்வாறு வரும் பொழுது வீச்சு, இரண்டாவதாக ஆகாரம், மூன்றாவதாக இடையத்தை கேட்டிருக்கிறார்கள். அவை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் தரப்பட்ட தரவுகளை ஏறுவரிசைப்படுத்தி எழுதுவோம். அவை ஏறுவரிசைப்படுத்தி எழுதினீங்கள் என்றால் பாருங்கள், இதில் மிக குறைஞ்சது 1. அவை 1 எழுதிட்டா. அடுத்த 2 எத்தனை இருக்கிறது? 1 2 3 தரம். அவை 1 2 3 தரம். இவ்வாறு பென்சிலால் வெட்டுங்க. 2 2 2. அடுத்து 3 பார்ப்போம். 1 2 3 4 5. 1 2 3 4 5 தரம் 3 எழுதிவிட்டோம். அடுத்து 4 1 2 தரம் 3 தரம் இருக்கிறது. 1 2 3 தரம் எழுதிவிட்டோம். அடுத்து 5 இருக்கிறது. பாருங்கள், ஒரு காத்தான் இருக்கிறது 5. அடுத்து 6 ஒரு கா இருக்கிறது. 7 ஒரு கா இருக்கிறது. 8 ஒரு கா இருக்கிறது. 9 இருக்கா? இல்ல. 10 இருக்கு ஒரு கா. அடுத்து என்ன? 11. அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இருக்கிறது. 18 உறுப்புகள் இருக்கிறா. இங்கே பாருங்க, வெட்டி இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 சகல உறுப்புகள் வழிவிட்டோம். இப்பொழுது முதலாவது வினா, வீச்சை எழுதுக. வீச்சு என்று சொன்னால் தரப்பட்ட தரவு தொகுதியில் மிக கூடிய பெருமானத்துக்கும் மிக குறைந்த பெருமானத்துக்கும் இடையான வித்தியாசம். அவை 11 1 என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். அவை என்ன விட? 10. இரண்டாவதாக ஆகாரம் யாது? ஆகாரம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தரப்பட்ட தொகுதியில எந்த எண் அதிக தடவைகள் இடம்பெற்றுள்ளதோ அது ஆகாரம் எனப்படும். அவை ஆகாரம் என்று சொன்னால் இங்கே 1 2 2 2 2 தரம் இருக்கிறது. இங்கே 3 5 தரம் இருக்கிறது. 4 3 தரம். அவை இங்கே 3 என்ற இலக்கம் தான் 5 தரம் வந்திருக்கிறது. அவை ஆகாரம் என்னது? 3. மூன்றாவதாக இடையத்தை காண்க. இடையம் என்று சொன்னால் தரப்பட்ட தரவு தொகுதி ஏறு வரிசையில அல்ல இறங்கு வரிசையில இருக்க நடுவுல வார பெருமானம். ஆகிய நடுவுல வார பெருமானம் என்றால் இங்கே மொத்தம் எத்தனை இருக்கிறது? 3 6 9 12 15 18 உறுப்பு இருக்கு. 18ஓட ஒன்றை கூட்டி 18 உறுப்புகள்ல அரைவாசி. 18 ஒன்றை கூட்டினா 19 2 வச்சிங்க 9.5. 9.5 மீட்டர்னு சொன்னால் 9ஆம் மீட்டருக்கும் 10ஆம் மீட்டருனே அரைவாசியாக அமையும். இடையம் சமன் 18ஓட ஒன்றை கூட்டி 2ஆல் என்ன செய்ய வேணும்? பிரிக்க வேணும். அப்போ நடு உறுப்பை காண முடியும். 19 2 பிரிச்சா 9.5 மீட்டர். 9.5 மீட்டர்னு சொன்னால் 9ஆம் மீட்டர் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. 10ஆம் மீட்டர் 4. 3ஐயும் 4ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்க வேண்டும். 3 சக 4 இங்கு 2. 7 2 பிரிச்சா என்ன விட? 3.5 அமையும். அடுத்து 4வது வினாவை பாருங்கள். மேற்குறித்த நபர் பெற்ற 100 தொலைபேசி அழைப்புகளுக்கு எடுத்த நேரத்தை ஆகாரத்தை கொண்டு கணிக்க. 100 தொலைபேசி அழைப்புக்கு ஆகாரத்தை கொண்டு கணிக்க என சொல்லியிருக்கார்கள். ஆகவே ஆகாரம் எவ்வளவு? இங்கே 3 என வரப்பட்டுள்ளது. என்னது அது? 3 நிமிடம். பாருங்கள், எடுத்த நேரங்கள் கிட்டிய நிமிடங்கள். ஒரு ஆள் 3 நிமிஷம் பேசினார் என்று சொன்னால் இங்கே 100 தொலைபேசி அழைப்புக்கு எடுத்த நேரத்தை ஆகாரத்தை கொண்டு காண்க. ஒரு ஆள் 3 நிமிஷம் என்று சொன்னால் எத்தனை பேர்? 100 பேர். 300 நிமிடம். ஆகவே 300 நிமிடம் என்று சொன்னால் அதனை மணித்தியாலத்தில் நிமிடத்திலும் தருக. 300 நிமிடம் என்றால் எத்தனை மணித்தியாலம்? 5 மணித்தியாலம்.
5 மணித்தியாலம் ஆகும். அடுத்த பாருங்கள், பின்வரும் அளவுகளை இருவேறு விதத்தில் எழுதுக. ஆக 1 சென்டிமீட்டரினால் 100 மீட்டரை காட்டல். ஆக 1 சென்டிமீட்டரினால் 100 மீட்டரை காட்டல் என்று சொன்னால் என்ன வரும்? 1 சென்டிமீட்டரினால் 100 மீட்டர் காட்டப்படும். ஒன்று இவ்வாறு அம்புக்குறியை போட்டு எழுதலாம். இல்லாவிட்டால் அளவிடை விகிதமாக எழுத வேண்டும். இங்கே சென்டிமீட்டர், அப்போ இங்கே சென்டிமீட்டர் ஆக்க வேண்டும். ஆகவே 1 சென்டிமீட்டர் எவ்வாறு அமையும்? 100 மீட்டர் என்று சொன்னால் இதை சென்டிமீட்டர் ஆக்கணும். மீட்டர் சென்டிமீட்டர் ஆக்க 100 பெருக்க வேணும். ஆகவே 10,000 சென்டிமீட்டர். ஆகவே 1 சென்டிமீட்டர் 10,000 சென்டிமீட்டர். இங்கே அலகுகள் சமன். ஆகவே 1 10,000க்கு. இந்த முறையில் எழுதலாம் அல்லது இந்த முறையில் எழுதக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்கள், இரண்டாவதாக 1 சென்டிமீட்டரினால் 0.25 கிலோமீட்டர் காட்டப்படல். 1 சென்டிமீட்டரினால் 0.25 கிலோமீட்டர். 1 சென்டிமீட்டர் இதை மீட்டராக்க 1000 இருக்கணும். 250 மீட்டர். அதை 100 பிரிக்கிறீங்கள் என்றால் 25,000 சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டர் அழகாக ஒன்றாக இருக்கிறது. 1 250,000 என்ற அளவிடையில் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள், விகிதமாக தரப்பட்டுள்ளது. இது 1 சென்டிமீட்டரினால் 50,000 சென்டிமீட்டர் குறிக்கப்படுகிறது. 1 சென்டிமீட்டரினால் 50,000 சென்டிமீட்டர் குறிக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் என்ன எழுதலாம்? இதை 1 சென்டிமீட்டர் 50,000 சென்டிமீட்டர். இதை 100 பிரிச்சிங்கன்னா 500 மீட்டர். 1 சென்டிமீட்டர் 500 மீட்டரை குறிக்கும். 1 சென்டிமீட்டர் இதை கிலோமீட்டரை கொடுக்கறா எவ்வளவு? ½ கிலோமீட்டர் என கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாலாவது, 2 சென்டிமீட்டரால் 1 மீட்டர் குறிக்கப்படுகிறது. 2 சென்டிமீட்டரை அளவிட வீதத்தில் எழுதுவோம். இங்கே மீட்டர் ஆக்கினீங்கள் என்றால் 100 சென்டிமீட்டர். இங்கே எழுதும் பொழுது 1க்கு தான் எழுத வேண்டும். 1 சென்டிமீட்டர் எவ்வளவா வரும்? 50 சென்டிமீட்டராக வரும். 1 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் என்று சொன்னால் இது 1 50 என்ற அளவிடையில் எழுதக்கூடியதாக இருக்கும். ஐந்தாவது வினா, 1 சென்டிமீட்டர் 3/4 கிலோமீட்டரை குறிக்கிறது. 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். 3/4 கிலோமீட்டர் 750 மீட்டர். 1 சென்டிமீட்டர் 750 100 பிரிக்கிறீங்க என்றால் 75,000 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 75,000 சென்டிமீட்டர் என்றால் 1 75,000 என்ற அளவிடையில் விகிதமானது அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்து 14வது வினா, 1 50,000 அளவிடைக்கு வரையப்பட்ட ஓர் அளவிடை வரிப்படத்தில் 3.5 சென்டிமீட்டரால் காட்டப்படும் உண்மை நீளம் யாது? 1 50,000 என்று சொன்னால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டும். இங்கே சென்டிமீட்டராக நிகழ்ச்சிருக்கு, எத்தனை கிலோமீட்டர் பார்ப்போம் அல்லது எத்தனை மீட்டர் பார்ப்போம். 1 50,000 என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் எவ்வளோத்தை குறிக்க போகுது? 50,000 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 100 பிரிச்சிங்கள் என்றால் 500 மீட்டரை குறிக்கும். கேட்டது கிலோமீட்டர்ல. 1 சென்டிமீட்டர் எவ்வளோத்தை குறிக்க போகுது? ½ கிலோமீட்டரை குறிக்க போகுது. விட கிலோமீட்டரில் கேட்டபடியே அங்கே கிலோமீட்டருக்கு மாற்றி போட்டு செய்யுங்க. 1 சென்டிமீட்டர் ½ கிலோமீட்டரை குறிக்குதுண்டா இப்போ என்ன கேட்கப்பட்டது? 3.5 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ½ கிலோமீட்டரை குறிக்குதுண்டா 3.5 என்றால் அரைய 3.5 என்ன செய்ய வேணும்? பெருக்க வேணும். 3.5 2 கிலோமீட்டர். 3.5 2 பிரிச்சிங்கன்னா என்ன விட? 1.5
15க்கு 7 முறை 14 10க்கு 5 1.75 கிலோமீட்டர். இரண்டாவதாக ஓர் அளவுடை படத்தை வரைவதற்கு 1 சென்டிமீட்டரினால் 0.5 கிலோமீட்டர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு அளவுடை வரிப்படத்தை வரைவதற்கு 1 சென்டிமீட்டர் 0.5 கிலோமீட்டர் என குறிக்கப்பட்டுள்ளது. அதில் 3.5 கிலோமீட்டர் நீளத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் வரைய வேண்டிய கோட்டின் நீளத்தை காண்க. அதை பாருங்கள், 1 சென்டிமீட்டர் எவ்வளோதான் குறிக்குது? 0.5 கிலோமீட்டர். அது 0.5 கிலோமீட்டர்னால் எத்தனை? 1 சென்டிமீட்டர் 1/2 கிலோமீட்டர். இது 2ஆல் பெருக்க வேண்டாம், முழு 1000. அப்போ இதை 2ஆல் இருக்கணும். அவை 2 சென்டிமீட்டர் எவ்வளோதான் குறிக்க போகுது? 1 கிலோமீட்டர். இப்போ 3.5 என்று சொன்னால் எங்கள்கிட்ட கேட்கப்பட்டது இந்த வினா. அவை 1 கிலோமீட்டர் வரைகிறதுக்கு தான் 2 சென்டிமீட்டர் அளவிடையண்டா 3.5 வரையனே 2 3.5 பெருக்கவன். அவை எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். அடுத்த வினாவை பாருங்கள். 15வது வினாவாக ஒரு சமவெளியிலே நிலத்தில் A,B,C என்னும் 3 தானங்கள் உள்ளன. ABC என்னும் 3 இடங்கள் இருக்குதா. ஏயிலிருந்து N60 பாகை E. N60 பாகை E என்னது? வடக்கில் இருந்து 60 பாகை கிழக்கு திசையில் 800 மீட்டர் தூரத்தில் Bயும். ஆகவே ஏயிலிருந்து A என்ற புள்ளி தண்டால் இதில் இருந்து 60 பாகை. ஆகவே இது வடக்கு, இதில் இருந்து 60 பாகை கிழக்கு பக்கமாக. எவ்வளவு தூரத்தில்? 800 மீட்டர் தூரத்தில் யார் இருக்கிறான்? B இருக்கிறார். அவ இவ்வளவு 60 பாகை. Bயிலிருந்து தெற்கு 30 பாகை கிழக்கு. ஆகவே தெற்கு திசைன்னா கீழே வந்து பார்க்கணும். 30 பாகை இஞ்சால கிழக்கு பக்கம். ஆகவே இதில் C இருக்கிறார். இது எத்தனை பாகை? 30 பாகை. 600 மீட்டர் தூரத்தில் யார் இருக்கிறார்? C இருக்கிறார். மேற்குறித்த தகவலை கொண்டு ஓர் அளவுடை வரைபடத்தை வரைக. இதில் என்ன குறிக்கணும்? ஒரு வடக்கு, இதில் ஒரு வடக்கு குறிச்சிங்கள் என்றால் போதுமான. இங்கே கோணங்கள் காட்டப்பட்டுள்ளது. அளவுடை வரைபடத்தை கொண்டு A,C இடையான தூரத்தை காண்க. அளவுடை வரைபடத்தை கொண்டு A,C இடையான தூரத்தை காண்க. அளவுடை வரைபடம். இந்த அளவுடை வரைபடத்தை கொண்டு Aக்கும் Cக்கும் இடையான தூரத்தை நீங்கள் காண வேண்டும். அதை பாருங்கள், என்னென்று காண்பது? இது 60 பாகை என்று சொன்னால் என்னென்னு வரும்? இது பாருங்க, கிழக்கு. இது 60 பாகை. என்ன? இது எத்தனை பாகை? 30 பாகை. இது 30 பாகை என்று சொன்னால் இங்கே இவ்வளவு பாகை. இங்கே 60 பாகை என்று சொன்னால் இது எத்தனை பாகை? 60 பாகை. ஏன்? ஒன்று விட்ட கோணம். சரியா? இது 60 பாகை, இது 30 பாகை. இவ்வளவு 90 பாகை. இதை நீட்டினீங்கள் என்றால் ஒரு செங்கோண முக்கோணியில C வரப்போகுது. இவ்வளவு தூரத்தையும் காண வேணும் என்று சொன்னால் என்னத்தை காண வேணும்? நாங்கள் அளவிடை வரைபடத்தை கொண்டுதான் காண வேண்டும். அளவிடை வரைபடம் என்று சொன்னால் என்ன நிகழ்வது? இங்கே 800 மீட்டர், இங்கே 600 மீட்டர். நாங்கள் 1 சென்டிமீட்டரினால் எவ்வளவு குறிக்க போகுது? 100 மீட்டர் குறிக்குது என்று எடுப்போம். 1 சென்டிமீட்டரினால் 100 மீட்டர் காட்டப்படுது என்று சொல்லி இந்த அளவுடை வரைபடத்தை வரைந்து பார்ப்போம். 1 சென்டிமீட்டரால் 100 மீட்டர் குறிச்சால் 800 மீட்டர் எவ்வளவு குறிக்க போகுது? 8 சென்டிமீட்டர். 600 மீட்டர் எவ்வளவு குறிக்க போகுது? 6 சென்டிமீட்டர். இவ்வளத்தையும் வரைவோம் முதல்ல. பாருங்கள், தரப்பட்ட படத்தை அளவுடை வரைபடத்தில் குறிச்சிருக்கிறோம். இப்போது அளவுடைக்கு ஏற்ற மாதிரி வரைய வேண்டும். கோட்டை வரைவோம். முதல் ஒரு புள்ளி
ஏ என்ற புள்ளி எடுப்போம். சரியா? இதில் வடக்கு வரைய வேண்டும். ஆவே ஒரு வடக்கை வரைகிறோம். இப்போ இந்த புள்ளியிலிருந்து 60 பாகை ஆவே பாமானி எடுப்போம். பாணி வச்சு என்ன வேணும்? இப்போ 60 பாகை வரைய வேண்டும். ஆவே இந்த புள்ளியிலிருந்து 60 பாகை இந்த கோட்டை என்ன வேணும்? வரையுங்க. அந்த புள்ளியை குறித்த பின்பு நீங்க இந்த புள்ளியை இணைக்க வேண்டும். எத்தனை பாகையில் இருக்கு? 60 பாகை. இப்ப வட்டாரி எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சரியா, இது 60 பாகையில் இருக்கு. இதுல இருந்து பிக்கான தூரம் எவ்வளவு? 800 மீட்டர். 800 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டரை நாங்க வரைய வேண்டும். 8 சென்டிமீட்டரை வரைவோம். வட்டாரி எடுப்போம். வட்டாரி எடுத்து அளந்து 8 சென்டிமீட்டரை வரைவோம். அவை இங்கே பூஜ்ஜியத்தில் வைக்க வேண்டும். 8 சென்டிமீட்டர் அளவுங்கள். அளந்த பின்பு இந்த புள்ளியில் வைத்து என்ன செய்ய வேண்டும்? வெட்ட வேண்டும். இப்போது பி என்ற புள்ளியை நாங்கள் இனங்கண்டு விட்டோம். இப்ப பியில இருந்து சொல்லியிருக்கிறார்கள் தெற்கு 30 பாகை கிழக்கு. இதுல ஒரு செங்குத்து அமைக்க வேண்டும். நீங்கள் அந்த மூலவிட்டத்தை வைத்து செங்குத்து அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூலவிட்டத்தை இப்படி வைத்து இந்த புள்ளி கிடைக்கோடு இவ்வாறு அளக்க வேண்டும். இவ்வாறு வைத்துவிட்டு இந்த கோட்டை வரையுங்க. இவ்வாறு நீங்கள் நேரே வரைய வேண்டும். வரைந்தீங்கள் என்று சொன்னால் இப்பொழுது அந்த கோட்டை வரைந்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இந்த புள்ளியில் இருந்து நீங்கள் 30 பாகை அளக்க வேண்டும். பாமானியை கொண்டு 30 பாகை அளவுங்கள். எங்கே? தெற்கு பக்கத்திலிருந்து அளக்க வேண்டும். இங்கே இருந்து 30 பாகை என்று சொன்னால் இவ்வாறு அமையும். அந்த புள்ளியை குறித்த பின்பு என்ன செய்ய வேண்டும்? இந்த புள்ளியை இணைக்க வேண்டும். நீட்டுங்கள். இப்போது வட்டாரியை எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 6 சென்டிமீட்டர். 600 மீட்டர் அல்லோ? 6 சென்டிமீட்டர் அளந்துங்க. 6 சென்டிமீட்டர் அளந்தீங்க என்றால் இவ்வளவு தூரம். அந்த புள்ளியிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? 6 சென்டிமீட்டரை அளந்து வெட்ட வேண்டும். இப்பொழுது இந்த ஏயையும் இந்த புள்ளியை இணைச்சிங்க என்றால் இதுதான் சி என்ற புள்ளியாக அமையும். இந்த புள்ளியையும் இந்த வெற்ற புள்ளியை இணையுங்கள். அதான் என்ன புள்ளி? சியாக அமையும். இது சி, இது 30 பாகை, இது 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். இப்பொழுது இந்த நீளத்தை வட்டாரியை கொண்டு அளப்போம். பாருங்கள், இங்கே இந்த புள்ளியில் வைத்து இந்த வட்டாரியின் நீளத்தை இவ்வளத்தையும் அளக்க வேண்டும். இவ்வாறு அளந்த பின்பு இதை அடிமட்டத்தில் கொண்டு நீங்கள் அளக்க வேண்டும். இங்கே நீட்ட வேண்டும். பாருங்கள், 10.1 சென்டிமீட்டர் என வருகின்றது. எனக்கு விலப்பட்ட விடயத்தை நான் எழுத வேண்டும். 10.1 சென்டிமீட்டர். 10.1 சென்டிமீட்டர் என்றா 1 சென்டிமீட்டர் 100 மீட்டரை குறிக்குது. 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டரை குறிக்குது. 10.1 என்று சொன்னால் 10.1 ஏதாவது இருக்கணும் 100ஆல். 100ஆல் பெருக்கிறீங்க என்றால் 1010. ஏன் ஒரு தசமதான இல்லாம போகும். 101 10 வைக்கணும் 1010 மீட்டராக காணப்படும். இதன் சில வேளைகளில் உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் என வந்தால் 10 தர 100 1000 மீட்டர் என எழுதக்கூடியதாக இருக்கும். அல்லது 10.9 என்று வரலாம். உண்மையான விடை 10 சென்டிமீட்டராக உங்களுக்கு வர வேண்டும். 1000 சென்டிமீட்டர் என்பது
சரியான விடையாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு வந்த விடைதான் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நீங்கள் உங்களோட விடையை நீங்கள் எழுத வேண்டும். இதன் விடையானது உண்மையாக 990 மீட்டர் அல்லது 1000 மீட்டர் அல்லது 1010 மீட்டர். ஏனென்று சொன்னால் உங்களை பென்சிலின் அளவுகளுக்கு ஏற்றவாறு விடைகள் மாறுபடும். அவை உண்மையான விடை எவ்வளவாக வரணும்? 1000 மீட்டராக வர வேண்டும். அடுத்த வினாவை பாருங்கள். 5 ஒத்த அட்டைகளின் தள உருவங்கள் வரையப்பட்டுள்ள விதம் உருவில் காணப்படுகின்றது. இவற்றை ஒரு பையில் இட்டு நன்றாக கலந்து எழுமாற்றாக அட்டை ஒன்று வெளியே எடுத்து அதில் உள்ள தள உருவை குறிக்க. பின் அது மீண்டும் விடப்படுகிறது. மீண்டும் அட்டை ஒன்று வெளியே எடுக்கப்பட்டு மேற்குறித்தவாறு உருவை பரிசீலித்து அது குறிக்கப்படுகின்றது. இவ்வாறு செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்து பெறுபேறுகள் பின்வரும் அட்டவணையில் காணப்படுகின்றன. அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்டவணையில் இவ்வாறு பெறுபேறுகள் காணப்படுகின்றன. இந்த முக்கோணி, சதுரம், வட்டம், ஐங்கோணி, அறுகோணி. இந்த முக்கோணி எத்தனை படுத்தப்பட்டுள்ளது? இங்கே 5 கூட்டங்களாக்கப்பட்டுள்ளது. இங்கே 3. 5 3 எவ்வளவு? 8. இங்கே 5 2 7. இங்கே 9 தரம் வந்திருக்கிறது. நாங்கள் அங்கே 9 தரம் வரைந்து காட்ட வேண்டும். 1 2 3 4 5. 1 2 3 4. இங்கே 5 5 எவ்வளவு? 10. இங்கே 5 5 10. இங்கே அட்டவணையை பிரதி செய்து பூரணப்படுத்துக. அட்டவணையை பூரணப்படுத்தி விட்டோம். அடுத்ததாக மேற்குறித்த பரிசோதனை எத்தனை தடவைகள் செய்யப்பட்டது? பெற்ற தடவைகளின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். 10 10 20, 20 9 29, 29 7 36, 36 மட்டும் 44. வடிவம் இந்த சதுரம் கிடைப்பதன் வெற்றி பின்னத்தை எழுதுக. மொத்தம் 44. சதுரம் எத்தனை தடவை விழுந்தது? 7. 44 7. கூடுதலான வெற்றி பின்னம் கிடைத்துள்ள வடிவத்தை எழுதுக. அதிக தடம் எது விழுந்தது? இங்கே ஐங்கோணம் அல்லது அறுகோணம். ஏன்? அதுதான் 10 10 தடவைகள் ஆகியிருக்கிறது. அந்த வடிவத்தை கீறிவிட வேண்டும். ஐந்தாவதாக சம வெற்றி பின்னங்கள் கிடைத்துள்ள வடிவங்களை வரைந்து வெற்றி பின்னத்தை எழுதுக. சம வெற்றி வாய்ப்பு எதுக்கு இருக்கிறது? ஐங்கோணிக்கும் அறுகோணிக்கும். 44 10. அடுத்த வினா, ஒரு பையில் ஒரே வகையான 2 சிவப்பு பேனைகளும் பேக்கில் 2 சிவப்பு பேனைகளும் 3 நீல பேனைகளும் ஒரு கருப்பு பேனையும் உண்டு. அதிலிருந்து ஒரு எழுமாற்றாக ஒரு பேனை வெளியே எடுக்கப்படுகிறது. அவ்வாறு எடுக்கப்படும் பேனை ஒரு கருப்பு பேனையாக இருக்க நிகழ்ந்தால் கருப்பு பேனையாக இருக்கணும் சொன்னால் மொத்தம் எத்தனை? 3 நீல பேனை, 2 சிவப்பு பேனை, 5. 5 மட்டும் 6. 6ல் 1. முதலாவதுக்கான விடை 6ல் 1. இரண்டாவது, நீலம் அல்லது கருப்பு பேனையாக இருக்கணும். நீளமாக இருக்கணும் அல்லது கருப்பு பேனையாக இருக்கணும். நீளமாக இருக்கணும்னா 1, கருப்பு பேனைண்டா 1, நீளம் வேண்டா 3. மொத்தம் 4. 6ல் 4. மூன்றாவது, ஒரு சிவப்பு பேனையாக இருக்க நிகழ்தகவு. ஒரு சிவப்பு பேனையாக இருக்கணும்னா 2 சிவப்பு பேனை இருக்கு. மொத்தம் 6. 6ல் 2. அடுத்தது பாருங்கள் 18வது, ஒழுங்கான திசையாக்கங்களை அமைப்பதற்கு உகந்த வடிவங்களை கீழே உள்ளவற்றிலிருந்து தெரிந்தெடுத்து அவற்றை குறித்து நீக்கும் எழுத்துக்களை எழுதுக. திசையாக்கத்தை அமைப்பதற்கு உகந்த வடிவம் இது ஒழுங்கான திசையாக்கம். ஒழுங்கான திசையாக்கம் என்று சொன்னா ஒழுங்கான பல்கோணியா இருக்க வேணும். ஒழுங்கான பல்கோணி. உச்சி கோணத்தின் கொடுத்த வரணும் 360 ரூபாயா அமைக்கணும். ஒழுங்கான பல்கோணி என்றால் இது வரும், இது வரும், இது வருமா? இல்லை, இது வரும், இது வரும். ஒழுங்கான பல்கோணி என்று சொல்லும் பொழுது
எல்லா பக்கங்களும் சமன், எல்லா கோணங்களும் சமனாக இருக்கணும். ஆகவே இது ஒழுங்கான பக்கம். இங்கே கோணங்கள் எல்லாம் சமனாக காட்டப்பட்டுள்ளது. இது அமைக்கப்பட மாட்டாது. ஏன்? கோணங்கள் சமன் இல்லை. அடுத்த உச்சி கோணம் 360 பாகை. இங்கே 60 பாகை என்று சொன்னால் சமபக்க முக்கோணி உச்சி கோணத்தை ஒரே உச்சியில் பொருந்தக்கூடியவாறு ஒன்றோடு ஒன்று பொருந்தா இடைவெளியும் இல்லாமல் பொருந்தக்கூடியவாறு அமைக்க முடியும். ஆகவே இங்கே உச்சி கோணம் 360 பெறலாம். ஆகவே வரும். அதே போல இந்த சதுரம் 90 பாய் என்று சொன்னால் அங்கே அமைக்கக்கூடியதாக இருக்கும். 360 பாயை வரை பண்ணலாம். சி வராது. இங்கே டி ஐங்கோணி. ஐங்கோணியில் ஒன்றோடு ஒன்று பொருந்தினாலும் இடைவெளி ஒன்று வரும். ஆகவே அதை அமைக்க முடியாது. இங்கே 108 பாகை வாரவடியா அங்கே கூட்டினீங்கன்னா 360 வராது. ஆகவே இதை கொண்டு அமைக்க முடியாது. இங்கே 120 பாகை ஆனது அறுகோணியின் ஒரு கோணம். ஆகவே ஈயை கொண்டு அமைக்க முடியும். ஆகவே ஏ பி இ தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினா, பின்வரும் கூற்றுக்களை பிரதி செய்து சரியான கூற்றுக்கு எதிரே சரியும் பிழையான கூற்றுக்கு எதிரே பிழையும் இடுக. வட்டத்துக்கு சுழற்சி சமச்சீர் இல்லை. வட்டத்துக்கு இருக்கா? அதை ஒருக்காத்தான் பொருந்தும். என்ன? அது எத்தனை சொல்லிதாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆகவே சுழற்சி சமச்சீர் இல்லை. நேர்கோட்டு தள உருவங்களுக்கு மாத்திரம் சுழற்சி சமச்சீர் உண்டு. நேர்கோட்டு தள உருவங்களுக்கு மாத்திரம் இருக்கு? இல்லை. இவை உங்கள் மீட்டர் பயிற்சியில் உள்ள வினாக்களுக்கான விடைகள் ஆகும்.